இப்போ அண்ணன் சொன்னது போல கடைசியாக தளபதியில் சந்திச்சிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப பாசறையும் கொள்கை பரப்பு செயலாளர்கள் குழுவையும். இப்போ கைபேசி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்கள் தான் நம்முடைய கட்சியில். எப்படி நம்முடைய நாட்டில் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்களோ அதே போலதான் நம்முடைய கட்சியில் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்கள் அனைவருமே இந்த அரசியலில் இருக்கக்கூடிய குப்பைகளை, இந்த சமூக குப்பைகளை அகற்றி சரியான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு திட்டமிடல் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு அதற்கான ஒரு குழு தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரியான ஒரு குழு ஒவ்வொரு தொகுதியிலையும் இயங்கணும். அப்படி இயங்கும் போதுதான் நம்மளுடைய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ அண்ணன் எல்லாத்தையுமே எளிமைப்படுத்தி 20க்கு மேற்பட்ட பாசறைகளை உருவாக்கியிருக்காங்க. நமக்கு வேலைகளை எளிமையாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாசறைக்குள்ளும் ஒரு தகவல் தொழில்நுட்ப குழு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய கோரிக்கை.